மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுடைய எய்ம் இருந்த மாதிரி இருந்திருக்கு, லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, குறிப்பாக பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன், அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மெயினாக கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய ஹெல்த்லேயும் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எல்லா பெரிய போஸ்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். இந்த மாதம் எதிர்பாராத உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைன்னா சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத ஒரீஸு இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்க பாருங்கள். இன்னொரு பக்கம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் இருந்தால் கூட ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. முதல்லே அதான் சொன்னேன். ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. உங்களுடைய கொலீக்ஸாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களும் பெரிய லெவலில் இல்லை. அது இல்லாமல் உங்களுடைய சப்பார்டினேட்டும் பெருசாக இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ சோலாக நீங்கள் தான் இந்த மாதம் உங்களுடைய கரியரில் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஆகினால அடைக்க வாசிங்க. அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இருக்குது. நல்லா அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நிறைய இருக்குது. பட் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதத்தில் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நிறைய தடைகள், பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும், யூக வணிகங்களும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருந்தது, நோய் இருந்தது, மெடிசனுடைய அளவு அதிகமாக இருந்தவங்களுக்கு இந்த மாதம் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கடன் இருக்கிறவங்களுக்கும் கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான சுச்சுவேஷன் அதுவும் உருவாகும். இவ்வளவு இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறைய உருவாகும். நான் விவசாயத்தில் இருக்கேன், இது வரைக்கும் லாபத்தை பார்க்கலைங்கிறதுக்கு லாபம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அது தொழில் முனைவோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும்.
ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதமும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நார்மலாக தான் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடைக்கி வாசிங்க, புகழ் அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், பணமும் பொருளும் எல்லாமே சுமாராக தான் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதனால் உடம்பில் இந்த மாதம் கொஞ்சம் நோய் முதல்ல குணமானால் கூட நோயினுடைய எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டியை நீங்கள் கூட்டுங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த மாதம் நம்ம பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் சிம்மம், கன்னி எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் உத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணுன்னா எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மீடியேட்டர்லாம் வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எவ்வளோக்கு முயற்சி பண்ணீங்க அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரை முழுசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் நல்லது நடக்கலை, இது வரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. பட் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் கூட வேலையில் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ்ஸு, அரியர்ஸு, ஹைக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்பு, நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் உண்டு. அதுலேயும் இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம் அமைவதற்கு ரொம்ப நாளாக கோயிலுக்கு போய் தடப்பட்ட அந்த தெய்வ வழிபாடை பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் விநாயகரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.